உலகத்தில் வீழ்த்தவே முடியாத மனிதர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி மற்றும் எம்மாத்திரம் நம்ம கண்டுபிடிச்ச டெக்னாலஜியை விட அதுக்கும் மேலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். இப்போ அது நிஜமாக இருக்கு. அமெரிக்காவின் வீழ்த்தவே முடியாத ஒரு ஆயுதம் B2 பாம், அதை அழிப்பதற்கான விதிமுறையையும் இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு சீனா. எப்படி B2 பாமை அழிப்பது, அதனுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காங்க உலகத்திற்கு. இது அமெரிக்காவினுடைய வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு. பட் நமக்கு அது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை, நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு புறம் இருக்க, பேரலாக இன்னொரு செய்தி. ரஷ்யாவில் வாட்ஸ்அப் தடை. எப்போலேருந்து வாட்ஸ்அப் தடை அப்படின்னா வாட்ஸ்அப் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் ரஷ்ய மக்களுக்காக நம்ம இங்கிருந்து ஒரு செய்தியை சொல்ல போகிறோம். அது நிச்சயமாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களுக்கும் இங்கிருந்து இங்கே படிக்க போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, டீட்டெயில் ரிப்போர்ட்டா. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ரஷ்யாவில் ஏற்கனவே தடை பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல டெலகிராம். இந்த டெலகிராம் மூலிமா ஏகப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன குழந்தைகளை கூட பாதிக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஆபாசம் தொடர்பான விஷயங்களை மையப்படுத்தியும் இல்லீகலாக போதைப் பொருட்கள் அதிக அளவில் டெலகிராம் மூலிமா பரவுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் டெலகிராம் பேண்ட் இன் ரஷ்யா ஆல்ரெடி வந்துருச்சு. ஃபேஸ்புக்கு இது முழுக்க ப்ளூம்பர்க்கினுடைய அறிக்கை ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்கும்போது ரஷ்யாவில் இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் ஷேர் ஆச்சு. அந்த டயத்தில் மார்க் ஜூகன்பர்க் ஒரு முக்கிய முடிவு எடுத்தார். என்னென்னா, ரஷ்யர்கள் ஃபேஸ்புக் பயன்படுத்துறதுக்கும் யூடியூப்பை பயன்படுத்துவதற்கும் சில விதிமுறைகளை அமெரிக்காவினுடைய கூகுள் ஃபேஸ்புக்கு சேர்ந்து செஞ்சாங்க. இதன் காரணமாக ரஷ்யர்களால் யூடியூப்பையே பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின், எங்களுக்கு யூடியூப்பும் வேணாம் ஃபேஸ்புக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே உதறி தள்ளி தங்களுடைய ஓனாக ஒரு செயலியை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போது ரஷ்யாவில் ஃபேஸ்புக்கும் பயன்பாட்டில் இல்லை, டெலகிராமும் பயன்பாட்டில் இல்லை, யூடியூப்பினுடைய பயன்பாடும் குறைவாயிடுச்சு. அடுத்ததாக ரஷ்யா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு தான் வாட்ஸ்அப் பேண்ட் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு. சரி, இது எப்பயிலிருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ரஷ்யாவில் வாட்ஸ்அப்புக்கு தடை அப்படிங்கிறது தான் இந்த புதிய அறிவிப்பு. சரி, வாட்ஸ்அப்பை தடை பண்ணிட்டாங்க. பட் இவ்வளவு காலம் பல கோடி மக்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு மாற்றாக ஒரு விஷயத்தை ரஷ்யா செஞ்சுருக்கணும்ல அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் ரஷ்யா அறிவித்திருக்கக்கூடிய புதிய செயலியின் பெயர் மேக்ஸ், MAX. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறையா பேர் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைப்பாங்க, இந்தியன் எம்பசி மூலியமா ரஷ்யா, ஜார்ஜியா உள்ளிட்ட இடங்களுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறாங்க. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிற அந்த செயலியின் மூலியமா மாணவர்கள் இனிமே ரஷ்யாவில் வாட்ஸ்அப் பயன்படுத்துறது மாதிரியே பேரலாக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் ரஷ்யா இதை கொண்டு வந்தாங்கன்னா, சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வாட்ஸ்அப்பில் இல்லை அப்படிங்கிறது தான். தரவுகள் எல்லாமே திருடப்படுது அப்படிங்கிறதுனால தான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ், வாட்ஸ்அப் வாய்ஸ், வாட்ஸ்அப் வீடியோ கால் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இது ரஷ்யர்களுக்கு ஆபத்தாக முடியும் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே போரே அமெரிக்காவுக்கு எதிராக தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தன்னுடைய டேட்டாக்களை திருடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ரஷ்யா நினைக்கிறாங்க. அதாவது PDF ஃபைல் முதற்கொண்டு திருடு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மைக்ரோஃபோன், கேமரா, கான்டாக்ட், ஜியோ லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே இந்த மேக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் கையில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உருவாக்கின நிறுவனத்தினுடைய பேர் VK அப்படின்னு ஒரு நிறுவனம். இதனுடைய பேர் விகான் டாக்டி அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். இதுதான் இதனுடைய தாய் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மூலியமாக தான் இப்போது இந்த மேக்ஸ் அப்படிங்கிற செயலி செயல்பாட்டுக்கு வந்திருக்கு ரஷ்யாவில்.
இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தேவை. நம்மளும் புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. கூகுள் மேப்புக்கு மாற்றாக இஸ்ரோவினுடைய புதியதொரு மேப் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது இந்தியா முழுவதும் வந்து செயல்பாட்டுக்கு வர வேண்டிய காலகட்டம் 2018 இருந்து இருந்தது. அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க இஸ்ரோ. ஆனாலும் கூகுள் மேப்புக்கு மாற்றாக இந்தியாவினுடைய கண்டுபிடிப்புகளை இந்தியர்கள் பயன்படுத்துவதற்கு ஓலா கேப் புக் பண்ணுறது, வெவ்வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு கூகுள் மேப்புக்கு மாற்றாக நம்முடைய இஸ்ரோ கண்டுபிடிச்ச செயலியை பயன்படுத்துங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் கூட மக்கள்கிட்ட போதிய அளவில் விழிப்புணர்வு இன்னும் கொண்டு வரல இந்திய அரசு. பட் ரஷ்யா அப்படி கிடையாது, அதற்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. சீனாவும் கூட தன்னுடைய நாட்டுக்கென WeChat அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க. சீனா இதே மாதிரி ஏகப்பட்ட ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு விஷயம்தான். அது சீன மக்களுக்கு ஆதரவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட விஷயங்கள், இந்த டார்க் வெப்லேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறத சைனாவை பார்த்து இப்போ ரஷ்யாவும் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஃபோட்டோ இஸ்ஃபகான் நாதன்ஸ், இந்த 3 சைட்டின் மீது, இது எங்கே இருக்குது? ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட்ஸ் அப்படின்னு அறியப்படுது. இங்கே யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு தடை விதித்தது அமெரிக்கா. யுரேனியத்தை நீங்கள் செறிவூட்டக்கூடாது, அது டைட்டானியமாக மாறி அதற்கு பிறகு அது அணு ஆயுதமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் மூலியமாக போர் நடத்தினாங்க ஒரு 12 நாள். அதற்கு பிறகு அதற்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் B2 பாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி மிக முக்கியமான சைட்டை வந்து 2 சைட்டை வந்து அழிச்சாங்க. கடலில் இருந்து நிலப்பகுதிக்கு டைரக்டாக அட்டாக் பண்ணக்கூடிய டோமாஹக் அப்படிங்கிற அந்த மிசைல் மூலியமாகவும் ஒரு சைட் மீது அட்டாக் பண்ணாங்க. அப்போது ஒரு B2 பாம் பயன்படுத்தி டைரக்டாக 2 சைட் மீது அட்டாக் நடத்தினாங்க. இன்னொன்று இந்த டோமாஹக் அப்படிங்கிற அந்த கடலில் இருந்து நிலப்பகுதியில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிசைலை வச்சு இந்த 3வது நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணாங்க. ஆக மொத்தத்தில் 3 நியூக்ளியர் சைட் மீதும் ஒரு பெரிய தாக்குதலை அமெரிக்கா நிகழ்த்தி காட்டினாங்க. இதுதான் அமெரிக்கா செய்திருந்த விஷயம். இதில் இந்த B2 பாம் பற்றிய பேச்சுக்கள் தான் அதிக அளவில் பேசப்பட்டது. இது வீழ்த்தவே முடியாத ஒரு செட்டப்பு, இதை வீழ்த்த முடியாது யாராலையும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உனக்கும் அப்பன் வையத்தில் ஒருத்தர் இருப்பாண்டா அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்காவை ஆட்டம் காட்டக்கூடிய வகையில் சீனா இப்போ புதியதொரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. அது ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கியின் மூலியமாக அமெரிக்காவின் அழிக்கவே முடியாத B2 பங்கர் பஸ்டர் பாமை உருதெரியாமல் அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். இந்த B2 ஸ்பிரிட் ஸ்டீல்த் அப்படிங்கிற அந்த பாம் அப்படிங்கிறது அது ஒரு விமானம். அந்த விமானம் வந்து என்ன பண்ணும்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய 2 GBU-57 அப்படிங்கிற பாமை கீழே இறக்கும். இந்த 2 GBU-57 அப்படிங்கிறது ஒன்றாக கூட இருக்கலாம், ஒரே ஒரு பாம் கூட போடலாம், இல்லை 2 வந்து முழுமையாக பூமியில் வந்து இறக்க முடியும். இது பூமிக்கு போனதற்கு பிறகு டைரக்டாக 200 அடி ஆழத்துக்கு போய் கூட அங்கே வெடித்து சிதறும். அப்போனா என்ன அர்த்தம்? பூமிக்குள்ளே வந்து முழுவதுமாக ட்ராவல் பண்ணும் இது அப்படிங்கிறாங்க, பூமிக்கு அடியில். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன் இது. இந்த B2 விமானம் இருக்குல்ல, அதை இயக்கிறதுக்கு 2 பேர் தேவை. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பைலட்டு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷனுக்கான கமாண்டர். இவர் தான் வந்து அந்த உத்தரவு, அதை எந்த நேரத்தில் அந்த லாக் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ சைனா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த B2 விமானத்தை நம்ம அட்டாக் பண்ண முடியாது, B2 விமானத்தை நம்ம அட்டாக் பண்ணணுங்கிற தேவையும் கிடையாது. B2 விமானத்தில் இருந்து இந்த GBU-57 அப்படிங்கிற 2 பாம் ரிலீஸ் ஆகுதுல்ல, இந்த பாமை தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அதில் பலவீனமான இடம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது முட்டை வடிவ ஷேப்பில் தான் அந்த பாம் இருக்குது. அதில் ஒரு மூக்கு ஒன்று இருக்குது. அந்த மூக்கு வந்து கவச மூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப மெல்லிய வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இதனுடைய பக்கவாட்டு வந்து பாதிக்கப்படக்கூடிய அளவில் ரொம்ப லேசாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இது பூமிக்கு அடியில் போய் புஷ் பண்ணுறதுக்காக அந்த வடிவமைப்பில் செதுக்கியிருக்காங்க. இதை அவ்வளவு எளிமையாக அவங்களால மாற்றமும் செய்ய முடியாது. அதனால தான் நாங்கள் இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக உலகத்துக்கு சொல்கிறோம், ஈரானுக்கு இந்த தகவலை சொல்கிறோம். அந்த பக்கவாட்டு பகுதியின் மீது தாக்குதலை நடத்தினோம்னா நிச்சயமாக அந்த பாம் அப்படிங்கிறது 200 அடி ஆழத்துக்கெல்லாம் போகாது, அங்கேயே வெடித்து சிதறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை செயலிழக்க செய்ய முடியாது, ஆனால் பூமிக்கு அடியில் போவதை ஒரு குறிப்பிட்ட தூர அளவுக்குள்ள கண்டுபிடிச்சி அதன் மீது அட்டாக் நடத்த முடியும். அதுதான் அமெரிக்காவுக்கான ஃபெயிலியர்.
சரி, இதை வீழ்த்துவதற்கான ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டால் துப்பாக்கியை வச்சு சுட்டு வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ சைனா வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல். அதுவும் ஈரான் கிட்ட அந்த ஆயுதம் இருக்குது, அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சைனா சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, ஈரான் கிட்ட இருக்கிறது ஸ்விஸ் ஓர்லிகான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு GDF டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி. இந்த துப்பாக்கியை வச்சு ஒரு விமானத்தை கூட சுட்டு வீழ்த்த முடியும். அதாவது 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இது வந்து பாய்ந்து சென்று இலக்குகளை வீழ்த்த வல்லது. ரைட்டா? ஸோ இந்த துப்பாக்கியை வச்சு 42% வாய்ப்பு இருக்குது சரியான ஒரு ஷூட்டரை வச்சு ஷூட் பண்ணாங்கன்னா அந்த B2 பாமை எளிமையாக வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் சைனா சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் ஸ்னைப்பர் ஃபயர் கண்ட்ரோல் டாக்டிக், அதன் மூலியமாக இதை செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு சைனா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 1 மில்லி செகண்டில் அதனுடைய ரியாக்ஷன் டைம் இருக்கும் அவங்களுடைய துப்பாக்கியில். ஸோ அப்படி இருக்கும்போது 14,000 kg இருக்கக்கூடிய அந்த பாமை எளிமையாக தட்டி தூக்க முடியும் அப்படிங்கிறது தான் சைனாவினுடைய கண்டுபிடிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து 2 செகண்டுக்கு 36 குண்டுகளை வந்து வெளியிடுமா, 2 செகண்டுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் மூலிமா மேலே வானத்தில் பறக்கக்கூடிய மிசைலை கண்டுபிடிச்சி எளிமையாக சுட்டு வீழ்த்துறாங்களோ அதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தின் மூலிமா தான் மேனுவலாக இதை செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு சைனா சொல்லியிருக்காங்க. ஸோ 2 செகண்டுக்கு 36 குண்டுகளை வெளியிடக்கூடிய ஈரானுடைய இந்த ஓர்லிகான் அப்படி GDFங்கிற அந்த துப்பாக்கி மூலிமா 1200 மீட்டர் வரைக்கும் சென்று தாக்க முடியும். 1200 மீட்டருக்குள்ள இதை எளிமையாக அட்டாக் செய்ய முடியும். அப்படி பார்க்கும்போது வீழ்த்தவே முடியாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த B2 பாமை நிச்சயமாக வீழ்த்த முடியும். ட்ரம்பையும் இதன் மூலிமா ஆட்டம் காண வைக்க முடியும் அப்படின்னு சைனா ஒரு சூப்பரான கண்டுபிடிப்பை சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை உலக மக்களுக்கு வந்து சைனா அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் இருப்பான் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு லைஃப்பில் அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. சில பேர் கடவுள்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க வந்து எனக்கு ப்ராப்ளத்தையே கொடுக்காது அப்படின்னு. வாழ்க்கைங்கிறதே இங்கே ஒரு அனுபவம் தான். ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு மனசில் உறுதியை கொடு வேணால் கேட்கலாம் ஆண்டவன்கிட்ட. ஏன்னா ஆண்டவன் இருக்கானா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு கல்லுக்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது அந்த கல்லுக்கிட்ட நம்ம பேசுகிறது வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை எனக்கு உருவாக்கித்தா, அதற்கான வசதிகளையும் அதற்கான தெம்பையும் கொடுன்னு கேட்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி கேரளாவில் திருவனந்தபுரத்தில் வந்து F-35 அப்படிங்கிற அந்த ஃபைட்டர் ஜெட்டு இனிமேல் அது நகரவே நகராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் UK சைடில் இருந்து நம்முடைய இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் சிரமப்பட்டு அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணி சின்ன சின்ன நட்டு போல்டு எல்லாத்தையும் கலட்டி அந்த வேலையெல்லாம் செஞ்சு இன்றைக்கி மறுபடியும் ஃபைனலி அது எங்கே புறப்பட்டு போயிருக்கு அப்படின்னா அதனுடைய சொந்த நாட்டுக்கே புறப்பட்டு போயிருக்கு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான செய்தியையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.